சார், இப்போ நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய பக்குவப்பட்ட நடிகர். இண்டஸ்ட்ரி பற்றி எல்லா விஷயங்களும் தெரியும். தெரியும் சார். இல்லை தெரியும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு படத்துக்கு ஒரு நடிகர் கமிட் ஆகும்போது சம்பளம் வாங்குறீங்க, எல்லா வசதிகளும் இருக்குது. என்ன வசதி சார்? இல்லை, என்ன வசதி படத்து அது உங்களுக்கு தான் தெரியும். நான் சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறேன். இல்லை என்னன்னா, படத்தில் நடிக்கும்போது கஷ்டங்கள் இருக்கும், நஷ்டங்கள் இருக்கும். சண்டை போட்டேன், இது பண்ணல, எனக்கு பிடிக்கல, ஒத்துக்கலை அப்படிங்கிற விஷயம் மற்ற நடிகர்கள் சொல்லலாம். ஆனால் இப்போ நீங்களே வந்து கஷ்டப்பட்டு சண்டை ஆச்சு, மறுபடியும் சிறப்பாக நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு மனநிலையும் சொல்கிறீங்க. அது உங்கள் வாயிலேருந்து வரக்கூடாதுன்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஐயா இல்லையா, நான் இதுதான் அது ரொம்ப முக்கியமான விஷயம். 2 பேருக்குள்ள ரொம்ப நாளாக இருந்த மனஸ்தாபம் வந்து நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனிச்சு நினைக்கிறேன். ஒரு சின்ன வயசில் 2 பேரும் ரொம்ப அழகாக ஒரு பூ மலர்வது போல் மலர்ந்தது அப்படின்னு நான் சொன்னது ரொம்ப அழகாக மலர்ந்துச்சு. ஸோ இங்கே வந்து சண்டைகளும் ரொம்ப நாள் இல்லை, அது புரிஞ்சிக்காமல் இருக்குது. 2 பேரும் ஒரு நாள் புரிஞ்சிக்கும் போது அது தலைவன் மாதிரி ஒரு அற்புதமாக படமாக வளர்ந்து நிற்குதுன்னு அதை சொல்ல வருது. இது சொல்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ எங்களை சுற்றி எங்கள் 2 பேரும் நடுவில் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்களா? 100 பேருக்குமே தெரியும். ஏன் இந்த படம் பண்ணும்போது பாண்டியராஜ் சார்ட்ட வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு விஜய் சேதுபதிக்கு செட் ஆகாது, நீங்கள் அவரோட படம் பண்ணுறீங்க. அப்போ 2 பேரும் சமாதானம் ஆகிட்டு. 2 பேர் சமாதானம் கூட இல்லை. அப்படி ஒன்றும் சமாதானப்படுத்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. நடுவில் நிறைய பேர் நிறைய பேசியிருப்பாங்க, ஏதோ ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் வச்சுக்கோங்களேன். ஆனால் சொல்ல வந்த விஷயம் அதில் இல்லை. இப்படி தான் நாங்கள் ரொம்ப நேசிச்சு ரொம்ப அன்பாக அழகாக ஒரு படம் பண்ணியிருக்கோன்னு சொல்ல